தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஆளுங்கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தார், கட்சியிலிருந்து நீக்கினார். ஆளுங்கட்சிக்கு ஆதரவு தெரிவித்த 2 எம்எல்ஏக்களை கட்சியிலிருந்து நீக்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். மேற்கு வங்காளத்தில் 15 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தது. பாஜக ஆட்சியை பிடித்தது. திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. 80 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. நேற்றைய தினம் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டினார். 40க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கூட்டத்தை புறக்கணித்தனர். வெறும் 15 பேர் கூட அந்த சட்டமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. இது மம்தா பானர்ஜிக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு தெரிவித்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கியுள்ளார் மம்தா பானர்ஜி. அடுத்த 5 ஆண்டு காலம் மம்தா பானர்ஜிக்கு ஒரு சோதனையான காலம்தான். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியே மேற்கு வங்காளத்தில் இல்லாதவாறு பாஜக செய்துவிடும், கட்சியை உடைத்துவிடும். அமலாக்கத்துறை மூலமாக மம்தா பானர்ஜிக்கு பல குடைச்சல்கள் கொடுக்கும், காவல்துறை மூலமாக இடையூறுகள் பண்ணும். மம்தா பானர்ஜி எப்படி சமாளிக்கப் போகிறார் என்பது தெரியவில்லை. தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு தெரிவித்த தனது சொந்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேரை ரிதான் பானர்ஜி மற்றும் சந்தீப்பன் ஆகியோரை கட்சியிலிருந்து நீக்கியுள்ளார் மம்தா பானர்ஜி. மம்தா பானர்ஜி எப்படி கட்சியை காப்பாற்றப் போகிறார் என்பது தெரியவில்லை.